Praise the Lord. இந்த நாள் மிகுந்த ஆசீர்வாதத்தின் நாள். இந்த நாளை மிஸ் பண்ணாதீங்க. சந்தோஷமாய் கவலை கஷ்டத்தெல்லாம் ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டு இந்த நாளை என்ஜாய் பண்ணி வாழுங்க. ரோமருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் கடிதம் எழுதும் போது ரோமர் 14வது அதிகாரம் 13வது வசனத்தில் இப்படி இருக்கிற நாம் இனிமேல் ஒருவரை ஒருவர் குற்றவாளி என்று தீர்க்காதிருப்போமாக என்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறத பார்க்க முடியும். எண்ணாகமம் 23வது அதிகாரம் 21வது வசனத்துல பாலாக் பிள்ளையாமை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் சபிக்கும்படியாய் கூலி பொருத்தும் போது அங்கு கர்த்தர் ஒரு காரியத்தை கற்பித்துக் கொடுக்கிறத நம்ம பார்க்க முடியும். யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லைன்னு சொல்லி கர்த்தருடைய குணாதிசயத்தை பிள்ளையாமுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுக்கிறார். கர்த்தரே தம்முடைய ஜனங்களை குற்றம் கண்டுபிடிக்கிறவர் அல்ல. அப்படி இருக்கும்போது நாம் மற்றவர்களை குற்றவாளிகளாக தீர்க்கக்கூடாது. மற்றவர்களை குறித்து நாம் இனி ஒருவரை ஒருவர் குற்றவாளி என்று தீர்க்காதிருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு கற்பித்துக் கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் துணை கொண்டு நாமும் அப்படிப்பட்ட குணாதிசயம் உடையவர்களாய் மாறும். மற்றவர்களை குற்றப்படுத்துவதை விட்டுவிட்டு நம்முடைய குற்றங்களை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய சமூகத்தில் அறிக்கை செய்து ஜெயமுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்வோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.